ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிட். தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாத் கிஷோர் அவர்கள் நேற்று தளபதியோட ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்திற்காக வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்கை இமிடியேட்டா இன்னில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதாவது இன்னைக்கு காலையிலேயே பணியூர் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. பட் ஆனா இன்னைக்கு தளபதியை சந்திக்க வரல. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்திருக்காரு. அதாவது வரும் நாட்கள் நீங்க என்னெல்லாம் பண்ணணும், தென் ஆல்ரெடி நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்றாராம். தென் இன்னைக்கு இவரோட தமிழக வெற்றி கழகத்தோட வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் தென் ஆதவ அர்ஜுனன் அவர்களும் இருக்காங்க. தளபதியுமே வந்திருக்காரா இல்ல ஜனநாயகன் படத்தோட ஷூட்ல இருக்காரான்னு தெரியல. பட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் களத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தான். அதனால பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவங்கள தான் மெயினா ட்ரெயின் பண்ணணும். அண்ட் இவ்வளவு நாளா புசி ஆனந்த் அவர்கள் மட்டும் தனியா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. தென் இப்போ கூடுதலா ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர்னு எல்லாமே இருக்கிறது பயங்கர ஒரு வலுவாய் இருக்கு. மார்ச் மாசத்துல இருந்து தமிழக வெற்றி கழகம் பயங்கர வலுவாய் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வருது. தளபதியோட சுற்றுப்பயணம் தொடங்கி நிறைய விஷயங்கள்ல பிளான் பண்ணிருக்காங்களாம். சோ தளபதி களத்திற்கு வரமாட்டாரு அப்படின்னு கிண்டல் பண்ணவங்கலாம் இப்ப துண்ட காணும் துணிய காணும்னு ஓட போறாங்க. போக்கிரி படத்துல இருக்கிற தளபதியோட டைலாக் மாதிரி எப்ப வந்தன்றது முக்கியம் இல்ல, புல்லட் எப்படி இறங்குது அப்படின்றது தான் முக்கியன்ற மாதிரி தளபதி வேற லெவல்ல சம்பவம் பண்ண போறாரு. வெற்றி தோல்வி பத்தி எல்லாம் கவலைப்படாம ஃபுல் எஃபர்ட்டா தளபதி போட போறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. இறங்கி வேலை செய்யும் போது கண்டிப்பா அதுக்கான ஊதியம் கிடைக்கும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.